இந்த வீடியோவில் ப்ளவுஸ் ஆல்டர் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அதில் மேலே இருக்கிற ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். கை ரவுண்டு தையல் போட்டு ஜாயின் பண்ணியிருக்கு. இதில் உங்களுக்கு கையில் பாடியில் லூஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இதில் 3 தையல் போட்டிருக்குதுல்ல, இதில் உங்களுக்கு ஒரு தையல் பிரித்தா போதுன்னா 1 பிரிச்சுக்கலாம், இல்லை 2 பிரிக்கிற அளவுக்கு கொஞ்சம் லூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாக்கா 2 தையலை பிரித்து விட்டுக்கலாம். அதே மாதிரி பாடியிலையும் பிரிக்கணும் அப்படின்னு நினச்சாக்கா இதில் தையல் பிரித்து விட்டுடணும். இப்படி தையலை பிரித்து விட்டோடனே இந்த மாதிரி ஜாயிண்ட் கொஞ்சோண்டு இந்த இடத்துல மட்டும் ஜாயிண்ட் இருக்கும், மீதி இடம்லாம் கொஞ்சம் இந்த கேப் இருக்கும். இதை எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். நிறைய பேருக்கு பாடி லூஸ் பண்ணணுன்னா எப்படி பிரிக்கணுன்றதுக்கு தெரிய மாட்டேனுது. எப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டு இப்படி தையல் போட்டிருக்கிறோம்ல, இந்த இடத்துல உள்ள தையலை இந்த ஃபஸ்ட்டு தையலை பிரித்தோம்னா நமக்கு லூஸ் கொடுக்கும். தையல் பிரித்து விட்டோடனே இந்த இடத்துல எப்பயுமே 2 தையல் இருக்கணும். ஆனால் ஒரு தையலோடு மட்டும் நம்ம போட்டுட்டு போகக்கூடாது, ஏன்னா டக்குன்னு விட்டு போயிடும் தையல். அதனால் இந்த மாதிரி ஒரு தையல் மட்டும் இருக்குதுன்னா என்ன பண்ணணும், பக்கத்தில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. இந்த இடத்துல மடிச்சு வச்சுருக்கிறோம்ல, இந்த தையலை இப்படி பிரித்து விட்டுடணும். அதே மாதிரி இங்கே கையிலையும் மடிச்சு வச்சுருப்போம், இந்த இடத்துல அந்த தையலையும் இப்படி எடுத்து விட்டுடணும். இப்போ இந்த 2 சைடையும் நம்ம எடுத்து விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி நடுவில் இப்படி கேப் கிடச்சிடும். இப்போ இதில் என்ன பண்ணணும், இந்த பக்கத்தில் இப்போ இதில் ஒரு தையலோடு இருக்குது கையில், அதனால் பக்கத்தில் 2 தையல் போட்டுக்கணும். அதே மாதிரி பாடியிலையும் 2 தையல் இருக்குது, பக்கத்தில் வேணால் ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ கையிலையும் பாடியிலையும் தையல் போட்டதுக்கப்புறமா இது 2த்தையும் எடுத்து இப்படி கரெக்டாக இப்படி வச்சு பார்க்கணும். லூஸ் இல்லாமல் கரெக்டாக இருக்குதா அப்படி பார்க்கணும். ஏதாச்சும் ஒன்று கையோ இல்லை பாடியிலையோ லூஸ் வந்ததுன்னா லைட்டாக தையல் போட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்பயுமே ரவுண்டு தையல் போடுவோம்ல, அதே மாதிரி ஃபுல்லாக போட தேவையில்ல. எந்த இடம் வரைக்கும் நம்ம பிரிச்சுருக்கிறோமோ இந்த இடத்துலையே ஒரு 2 தையல் போட்டு அதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்கிடலாம். இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது கை துணி மேலே இருக்கணும், பாடி துணி கீழே இருக்கிற மாதிரி வச்சு எப்பயுமே தைக்கணும். இப்போ பிரிச்சுட்டு ஜாயின் பண்ணதும் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது எப்படி இருக்குமோ ஃபினிஷிங் அதே மாதிரியே இருக்குது. அந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா அழகாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், இல்லைனா டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்கள்.